உங்களோட ஹைட் வெறும் 90 சென்டிமீட்டர் தான். ஆமா, ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஏஜ் இருந்தாலும் உங்களை சேர்த்திக்கல. ஏஜ் இருந்தாலும் சேர்க்க ரொம்பவும் பாதிக்கப்பட்டு 10 வருடமா ஒரே அறைக்குள்ள இருந்தேன். வாழதான் முடியல, சாகலான்னு பார்த்தேன், தூக்கு போடணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கும் என்னால முடியல. நம்மள நிறைய பேர் வாழ்க்கையில எக்ஸ்கியூசஸ் சொல்லியே எஸ்கேப் ஆயிரும். இன்னைக்கு எக்ஸ்கியூசஸ் தான் லைஃபாவே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். ஆனா அவங்க எக்ஸ்கியூசஸ் எதையுமே கண்டுக்காம நெகட்டிவாவே பாசிட்டிவா மாத்தி ட்வைஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வெல்கம் சார். நீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில நிறைய தடைகள் இருந்தாலும், இந்த சொசைட்டி உங்களுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் வச்சாலும் எல்லாத்தையும் நீங்க மேற்கொண்டு நீங்க உங்களுடைய கான்ஃபிடன்ஸ்னால நிறைய விஷயம் சாதிச்சு, நீங்க மட்டும் இல்ல இன்னைக்கு நிறைய அநேக thousands ஆஃப் பீப்புள நீங்க மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை வெல்கம் பண்றேன் சார். எனக்கு உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. ஓகே, தேங்க்யூ. உங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? கர்நாடக மாநிலத்தில் என் தாய் தந்தையருக்கு 6வது பிள்ளையாக நான் பிறந்தேன். என்னுடைய பெயர் அன்பு. என்னுடைய உயரம் பார்த்தா 90 சென்டிமீட்டர். இப்பொழுது எனக்கு 53 வயதாகிறது. ஓகே, உங்களோட ஹைட் வெறும் 90 சென்டிமீட்டர் தான். ஆமா, என்னுடைய உயரம் 90 சென்டிமீட்டர். 90 சென்டிமீட்டர், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு வயசு 53ன்னு சொல்றீங்க. உங்களுக்கு 53 வயசா இருந்தாலும் நான் உங்களை திரும்பியும் உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்க்கு நான் கூட்டிட்டு போக விரும்புறேன். இப்போ நீங்க நிறைய விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கீங்க. ஆனா உங்களோட ஸ்கூல் டேஸ் எப்படி இருந்துச்சு? நீங்க ஸ்கூலுக்கு எப்படி போனீங்க? அதை பத்தி சொல்றீங்களா? சொல்றேன். என்னுடைய பள்ளி பருவத்தை பார்க்கும்போது நான் மிகவும் கவலையோட கண்ணீரோட தான் நான் என்னுடைய அந்த பள்ளி பருவம் இருந்தது. ஏன் அப்படி சொன்னால், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது எல்லோரும் சேர்க்க போகும்போது அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற அந்த வயதையும் பார்ப்பாங்க, அதே நேரத்தில் உயரத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு வயது இருந்தது, அந்த உயரம் ஏஜ் இருந்தாலும் உங்களை சேர்த்திக்கல. ஏஜ் இருந்தாலும் சேர்க்க. எனக்கு பள்ளிக்கூடத்தை படிக்கும்போது ஒரு வேலைக்கு சேர்க்கும் போது எப்படி இன்ட்ரு வைப்பார்களோ அது போல தான் இன்ட்ரு வைத்தார்கள். உங்களுக்கு அட்மிஷன் ஸ்கூலுக்குள்ள போறதே ஒரு பெரிய கடினமாக இன்னலாகவும் இருந்தது. ஆனா ஸ்கூலுக்கு நீங்க எப்படி போவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஸ்கூலுக்கு போறது கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது. எப்படி ஏன் அப்படின்னா, என்னால் அதிக தூரமாக நடக்க முடியாது, அதிக புக்ஸ்களை என்னால் தூக்கி கொண்டு போக முடியாது. என்னை 1வதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வரலும் என்னுடைய அம்மா தான் தூக்கிட்டு போனார்கள். அவங்க தான் என்னையும் புத்தகத்தையும் சுமந்து கொண்டு போனார்கள். அதாவது ஒரு தாய் 10 மாதம் தான் சுமப்பாங்க. ஆனால் என்னுடைய தாய் 10 மாதமும் கருவலை சுமந்தார்கள், 15 வருடங்களும் தோளிலும் மாறிலும் சுமந்து என்னை படிக்க வச்சாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சார்கள். அந்த கஷ்டத்தோடு படித்தேன். ஆனா அந்த 10வது வரைக்கும் படிச்சு முடிச்சேன். அம்மா தான் அப்ப உங்களை டெய்லி தூக்கிட்டு. அப்போ இந்த ஸ்கூல் நீங்க 10வது வரைக்கும் படிச்சேன்னு சொன்னீங்க, அதுக்கு மேல உங்களால படிக்க முடியலையா? அதுக்கு மேல என்னால படிக்கல. ஆனா ஆசை இருந்தது. ஆசை இருந்தது, ரொம்ப அதிக ஆசை. படிக்கணும்னு என்ன ஆசை அப்படின்னா, ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்தது. அதே நேரத்துல ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருந்தது. இது ஆசை இருந்தது. அதாவது ஒரு பழமொழி இருக்கும், அதாவது ஒரு நரி ஒரு பழத்தை சாப்பிட்றதுக்கு போகும், அது எட்டலைன்னா என்ன, அது இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நரி என்ன செய்யும், ஓடிவிடும். அப்படி நான் அதை நினைச்சேன், படிக்கணும்னு ஆசை இருந்தது. ஆனால் என்னால் படிக்கல. அப்போ என்னுடைய இது என்னன்னா, இது புளிக்கும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் நான் அந்த ஆசையை கூட என்னால் நிறைவேற்ற முடியாமல் நான் ஒரு கவலையோடு தான் இருந்தேன். கவலையோடு வேதனையோடு இருந்தேன். ரொம்ப எமோஷனலா இருக்கு நீங்க சொல்றது விஷயம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு பாக்குறோம், எல்லா சூழ்நிலைகள் இருக்கு படிக்கிறதுக்கு. பேரண்ட்ஸோட சப்போர்ட் இன்னைக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. நிறைய விஷயங்கள் இல்லைன்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. முடியாத சூழ்நிலையிலயும் நிறைய பேரண்ட்ஸ் எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு படிக்க முடியறதில்ல. எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் தள்ளி போட்டா இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, படிக்கணும்னு எவ்வளோ ஆசைகள் விருப்பங்கள் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே போக முடியாத ஒரு சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும்
உங்களோட ஆழ் மனசுல ஒரு காயமாகவே ஒரு வடுவாகவே இருக்கக்கூடிய விஷயம் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? வீட்டுல உட்கார்ந்துருந்தேன். அந்த நேரத்துல அம்மா என்னை கூப்பிட்டு எனக்கு தலைவலிக்கிறது, கடைக்கு போய் தைலம் வாங்கிட்டு வாங்க. நானும் சரியாட்டு நான் கடைக்கு சென்று வாங்கிட்டு வந்தேன். அப்போ ஒரு பெரிய ஒரு ஆபத்து என் நேர்ந்தது. எப்படி என்று சொன்னால், என்னை 4 சிறு பிள்ளைகள் சூழ்ந்து கொண்டார்கள். ஒரு 4 வயது, 5 வயது, 6 வயது உள்ள பிள்ளைகள். 4, 5 வயது, 6 வயது பிள்ளைகள். 6 வயது அவங்களாலே உங்களுக்கு அவங்களால பாதிப்பு ஏற்பட்டது. அப்ப உங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? அப்போது எனக்கு ஒரு 15 வயது இருந்தது. 15 வயது. ஆனா உங்களுக்கு ஆபத்து 4 வயது. ஆமா, 4 வயது, 5, 6 வயது இந்த பிள்ளைகள் மூலியமாக எனக்கு பெரிய ஆபத்து. எப்படி அவர்கள் கேலி பரிகாசம் செய்தார்கள், கீழே தள்ளிட்டார்கள். அந்த பிள்ளைகள் மேலே உட்கார்ந்ததுனால மூச்சு திணறின்றது. உங்க மேலேயே உட்கார்ந்துட்டார்கள். ஒருத்தர் மேலே உட்கார்ந்துட்டா, இன்னொருத்தர் மட்டும் கை காலை இழுக்கிறான். வலி, கை காலை இழுக்கிறான். கையை இழுத்தா ரொம்ப மூச்சு திணறல். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டு இருந்தா அந்த இடத்துல நான் செத்துட்டு இருப்பேன். அந்த வழியாக போன அந்த சகோதரி பார்த்து அந்த பிள்ளைகளை துரத்தினார்கள். அந்த துரத்துலன்னா நான் அந்த இடத்துல இறந்திருப்பேன். நல்ல வேளை அவங்க வந்து அவர்கள் காப்பாற்றினார்கள். மிகவும் வேதனை. அப்போ வேதனையோட தான் கண்ணீர். அது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதாவது இவ்வளவு சின்ன பிள்ளைகளை கூட நம்மளால காப்பாற்றி என்னால சமாளித்து வர முடியல அப்படின்னு எனக்குள்ளாக ஒரு எண்ணம். கவலை உங்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சு? இது ரொம்பவும் பாதிக்கப்பட்டு 10 வருடமா ஒரே அறைக்குள்ள இருந்தேன். 10 வருடம் ஒரே அறைக்குள்ள, ஒரு அறைக்குள்ளாகவே. வெளியில யார் முகத்தை பார்க்க மாட்டேன், சாப்பிடுவேன், அதே இடத்துல இருப்பேன். பயங்கர டிப்ரெஷன், பயம், மிகவும் அந்த ஒரு டிப்ரெஷன் இருந்தது. மிகவும் மன அழுத்தம் இருந்தது. நிழலை பார்த்தாவே எனக்கு வெக்கமாக இருக்கும். உங்க நிழலை பார்த்தா? என்னுடைய நிழலை பார்த்தாவே எனக்கு வெக்கமா இருக்கும். அப்படி? ஏன்னா அந்த நிழல் பார்க்கும்போது என்னை விட அதுவே உயரமா தெரியும். அதுவே உயரமாக தெரியும். அப்பொழுது அதுவே என்னை கேலி செய்கிறது போல இருக்கும். அப்படி அதை கேலி செய்கிறது போல இருக்கும். அந்த வெயில் வெளிச்சத்தை கூட நான் நிற்க மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு பாதிப்பு ஏற்பட்டது. சரி, வாழதான் முடியல, சாகலான்னு பார்த்தேன், தூக்கு போடணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கும் என்னால் முடியல. ஒரு சேர் 3-4 சேர் போடணும். அப்படியே போட்டாலும் அதுக்கு மேலே ஏறுவதற்கு முடியாமல் உயரம் பத்தல, உயரம் ஏறுவதற்கு முடியாமல். ஆமா, நைட்டு பிறகு அது வெளியில சென்று ரயிலில் தலை கொடுத்து சாகலான்னா அதுக்கும் 1/2 கிலோமீட்டர் தூரம் போகணும். இப்படியும் முடியல. அப்போ எனக்குள்ளாக நான் கேள்விகள் என்னன்னா, வாழவும் முடியாத, சாகவும் முடியாம என் தாய் கருவிலே என்னை கொண்டு விடக்கூடாதா, சாகடிக்கூடாதா அப்படின்னு எனக்குள்ளாக ஒரு கேள்விகள், அழுகை, மிகவும் வேதனை. நீங்க இந்த 10 வருஷம் ரூம்குள்ளேயே முடங்கி இருந்ததா சொன்னீங்க. வெளியிலே வரல, சில டைம் மறிக்கிறதுக்கு கூட ட்ரை பண்ணதா சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க 3 வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருக்கீங்க. சோ அப்படி இருந்த நீங்க இவ்ளோ சாதிச்சிருக்கீங்களே, உங்க வாழ்க்கையில அந்த டேர்னிங் பாயிண்ட் எதுவா இருந்துச்சு? அந்த அறைக்குள்ள இருக்கும்போது எனக்கு அந்த வேதனைகள் அதிகமா இருந்தது. என்னுடைய உயரம் இப்படி இருக்கு, என்னால் எங்கே போக முடியல, எதுவும் செய்ய முடியல. அந்த வேதனை அதிகமாக, யோசனை அதிகமாக இருந்தது. ஒரு நாள் எனக்குள் எண்ணத்தில் ஒரு யோசனை, என்னன்னா, ஏன் நம்மளால ஏதாவது சாதனை பண்ண முடியாதா, ஏதாவது ஒரு சாதனைகள் செய்யலாமே. ஒரு சில நேரத்தில் சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டை பார்க்கும்போது வெறுப்பு தட்டும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அந்த நேரத்தில் ஏன் சாதனைகள் செய்யக்கூடாது, நம்மளால ஏதாவது ஒரு சாதனைகளை என்னால் படைக்க முடியும். நான் ஒரு யோசனை செய்து அந்த பைபிளில் எழுதியிருக்கேன். பைபிளில் எப்படி எழுதியிருக்கிறதுனா, மிரர் வேவ், அதாவது இதை சாதாரணமாக படிக்கும்போது அது முகம் பார்க்குற கண்ணாடி வச்சா தான் படிக்க முடியும். இந்த ஆம்புலன்ஸில் பார்க்கும்போது ரிவர்ஸில் இருக்கும். அப்படி எழுதியிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டை முழுவதுமாக முழுவதுமா இது கையில் இருக்கிற ஒரு அதிகாரம் தான். இது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சாதனை செய்ய வேண்டும். என்னன்னா, இன்றைக்கு தமிழிலே மிக புகழ்பெற்ற ஒரு போயம் என்று சொன்னால் திருக்குறள். அந்த திருக்குறளையும் எழுத வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளாக ஒரு எண்ணம். இது எப்படி எழுதுவது அப்படின்னு எனக்குள்ளாக இருக்கும்போது 50 பைசா வடிவில் ஒரு வட்டத்தை அச்சடிச்சுட்டு ஒரு வட்டத்துக்குள்ளாக ஒரு குறள்,
ஒரு குறள். ஆக மொத்தம் 1330 வட்டத்துக்குள்ளாக 1330 குறளையும் எழுதியிருக்கேன். நீங்களே எழுதிருக்கீங்க? நானே எழுதியிருக்கேன் பெண்ல. ஆனால் இது படிக்கணும்னா ரொம்ப முகமாக்குற கண்ணாடியும் லென்ஸை வைக்கணும். அவ்வளவு சிறியதான குட்டியா நீங்க ரொம்ப சிறிய எழுத்துக்கள். இந்த தல அட்டவணை தனித்த தலைமுடியை கொண்டு எழுதுனது. அப்படிங்களா? தலைமுடியை கொண்டு மைய தொட்டு எழுதியிருக்கிறேன். மைய தொட்டு எழுதியிருக்கிற இப்படி சாருடை படத்தை, அதாவது எனக்கு என்னுடைய உயரம் தான் எனக்கு தடையா இருந்தது. என்னுடைய உயரம் தான் எல்லோருக்கும் கேலி பொருளாக இருந்தது. என்னுடைய உயரம் தான் என்னுடைய வாழ்க்கையே 10 வருட காலம் இருளான வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் அந்த உயரம் தான் இன்னைக்கு எனக்கு 2 உலக சாதனையை படைக்க வச்சிருக்கு. ஏசியன் புக் ரெக்கார்டு, அதாவது இந்தியன் புக் ரெக்கார்டில் எனக்கு 2 கின்னஸ் ரெக்கார்டு கிடைச்சிருக்கு. அதாவது நீங்க தான் இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட். ஆமா, அது கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம் பெற்றிருக்கு. அப்போ இந்த நேரத்துல உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் தான். ஆமா, நீங்களே ரூம்குள்ள அழுது கண்ணை தொடச்சிட்டு நான் எதையாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே இன்ஸ்பயர் ஆகி வெளியில வந்திருக்கீங்க. ஆமா, என்னோட உடன் பிறந்தவர்களும் சரி பெற்றவர்களும் சரி எனக்கு அந்த ஊக்கத்தை கொடுக்கவில்லை. நானாகவே அந்த சாதனை படைக்கணும், உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் எனக்குள் வந்தது. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு உங்களோட விஷயங்கள். நீங்க அவ்வளோ முடங்கி ஒரு ரூம்குள்ள இருந்தாலும் கூட உங்களை எல்லாரும் ஒரு காட்சி பொருளாகவும் கேலி பொருளாகவும் பார்த்த அந்த சூழ்நிலையில நான் வெளியில வரணும், நான் சாதிக்கணும், உலகமே என்னை திரும்பி பார்க்க வைக்கணும்னு சொல்லி நீங்களே மோட்டிவேஷனா உங்களுக்கு இருந்து நீங்க வெளியில வந்திருக்கீங்க. ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு சார். நார்மலா இப்போ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை போராட்டங்கள் தான். யாருக்குமே போராட்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. அந்த போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டங்களை எப்படி நாம் மேற்கொள்வது, அதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்மை நாமே அறிய வேண்டும். அந்த நம்மை நாமே அறிந்தால்தான் நாம் அந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியும். வெரி குட் சார், சூப்பர், ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஒரு சின்ன பர்சனல் क्वेश्चन உங்ககிட்ட கேட்கலாமா? கேட்கலாம். உங்களுக்கு ஏஜ் 53 ஆயிருக்கு, நீங்க தனியா தான் இருக்கீங்க. திருமணம் செய்யணுங்கிற ஆசை விருப்பம் உங்களுக்கு என்னைக்காச்சும் வந்திருக்கு? சராசரியாக வாலிப பருவத்துல அது ஏற்பட வேண்டிய ஒரு எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் இருந்தது. ஆனால் அதை பற்றி வீட்டிலும் எதுவும் முயற்சி எடுக்கவில்லை. அவர்களும் அதை பற்றி என்னிடத்துல பேசவில்லை. என்னை பொறுத்தவரையிலும் என் குடும்பத்துல எனக்கு என்ன உள்ளத்துல இருக்கிறது யாருக்குமே தெரியாது, இன்னி வரைக்கும் தெரியாது. ஆனால் எனக்கும் ஒரு துணை தேவை என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் எனக்கு அந்த இன்னொன்று பார்க்கும்போது துணை செய்யணும், திருமணம் செய்யணும். ஆனால் வருகிறவர்களை நானும் நன்றாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அதே நேரத்தில் அதை முயற்சி செய்கிறவர்கள் யாரும் இல்லை. அதை அப்படியே விட்டு ஆனால் எனக்கு இப்பொழுது அந்த எண்ணம் இல்லை. இப்போ இல்லை. 53 வயது ஆகிவிட்டது. இனி நான் திருமணம் செய்தாலும் அது ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் இருந்தது. இப்பொழுது எல்லாம் என விட்டுட்டு, ஆனால் அதை விட எனக்கு ஒரு ஆறுதலாக ஒரு ஊக்குதலான ஒரு வளர்ப்பு தாய் இருக்கிறார். அப்படிங்களா? அவர்கள் கொடுக்கிற அந்த ஊக்கம், இன்னைக்கு அவர்கள் கொடுக்கிற அந்த ஊக்கத்தினாலும் அந்த ஒரு மோட்டிவேஷனாலும் இன்னைக்கு நான் முன்பு இருந்ததை விட இன்றைக்கு இன்னும் அதிகமான அந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கு. இது அவர்களுக்கு அந்த பெருமை சேரும் என்று சொல்லி நான். வெரி குட் சார், ரொம்ப சந்தோஷம். இனி உங்களோட வாழ்க்கையில நெக்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னு பிளான் வச்சிருக்கீங்க? உங்களோட ஃபியூச்சர் கோல் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க? இனி என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாலிபர்களை தட்டி எழுப்ப வேண்டும். இன்றைக்கு வாலிபர்கள் எழுந்து கொண்டால் இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும், நாட்டையும் ஆள முடியும். நான் ஊக்குவிக்க வேண்டும். என்னுடைய குறிக்கோள் அதுதான். அவர்களை நான் ஊக்குவிக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு புரிய வைக்க வேண்டும் என்ற குறிக்கோள் எனக்கு இருக்கு. ரொம்ப நல்ல லட்சியம் சார். நீங்க மட்டும் சாதிச்சது இல்லாம அநேகரை சாதிக்கிறதுக்கு நீங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நீங்க இருக்கணும், அநேகரை நீங்க ஊக்குவிக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க. உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்
உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எங்களோட நீங்க பேசி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய சாதனையை பத்தி, இன்னும் நீங்க வச்சிருக்க கோல்ஸ் பத்தி எல்லாம் எங்க கூட நீங்க ஷேர் பண்றது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இன்ஸ்பைரிங்கா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. நானும் நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் பெரிய சாதனைகள் செய்வதற்கு இது ஒரு வழியாக இருக்கும் என்று சொல்லித்தான் நானும் நம்புகிறேன். உங்களுக்கும் நன்றி சொல்லுறேன். தேங்க்யூ. லைஃப்ல இது இல்ல அது இல்லைன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்லி தப்பிச்சுட்டு இருக்காம வாழ்க்கையில என்னாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டெப் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து வச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு முடியும். யாரெல்லாம் என்னை கேலி செய்து கிண்டல் பண்ணி என்னை அவமானப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி நான் சக்சஸ் அச்சீவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களாலையும் முடியும்.